இன்று கடகராசியில் உச்சகத்தில் இருக்கும் குரு ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் இன்னைக்கு நுழைஞ்சிருக்கார். நேற்று வரைக்கும் குரு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தார். இன்னைக்கிலிருந்து ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் என்ட்ரி ஆகிறாரு கடகத்தில். இப்போ குரு பூச ஆயில்யம் நட்சத்திரம் நிற்கும் போது ஆயில்யம் புதனோட நட்சத்திரம், புதன் தான் அதிபதி. அப்போ குரு அங்கே புதனோட தன்மைகள் எல்லாமே எடுத்து வேலை செய்வார். புத்திசாலித்தனத்தையும் கூர்மையான அறிவை வெளிப்படுத்துவார். புதன் மாதிரி ரெட்டத்தன்மை, ஒரு விஷயத்தை பேசுறதுனால யோசித்து பேசுறது, அதோட என்னென்ன ஃபீல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க பார்ப்பாங்கன்னா அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, லா, ஃபினான்ஷியல் செக்டர் இதில் ஈடுபாடாக இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த புதனோட அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது, ஆழ்ந்து யோசிக்கிறது, எல்லா விஷயத்த கற்றுக்கிறது. அப்புறம் இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஜோதிடம் இதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த கணக்கு போடுறது, அது இல்லாமல் அந்த நீர் ராசியாக இருக்குது தான் கடகம் ஒரு மனோ தத்துவ நிபுணராகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மனம் அங்கே பாசங்கள் எல்லாமே இருக்கும், ஆனால் அது வெளிக்காட்டாமல் இருக்கும். ஏன்னா புதனோட நட்சத்திரம் புத்திசாலித்தனத்தை கணக்கு போட்டு தான் வேலை செய்யும். அதனால் ஆயில்யத்தில் இருக்கிற குரு உச்சகத்தில் இருந்தாலும் அந்த